ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சண்டே போணுச்சு இல்லையா? அக்டோபர் 26 அன்னைக்கு காலையில விடியற் காலையில ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்த தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வர இங்க நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்தியா டைமிங்க்கு ஒரு 3 1/2 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. அதாவது இங்கே 2 மணி அப்படின்னா, அங்க வந்து 5:30 நம்ம இந்தியால வந்து 5:30 அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த அக்டோபர் 26லேருந்து கொஞ்சம் அது வந்து சேஞ்ச் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி மார்ச்ல டைமிங் வந்து சேஞ்ச் ஆகுறப்போ, உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். அத வேணா கீழ வந்து நான் ப்ளே பட்டன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரீவியஸ் இது எப்படி எனக்கு பார்க்க ஃபர்ஸ்ட் டைமோ, அதே மாரி தான் இதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு. அதனால இதையும் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அதுக்கு தகுந்தாப்புல ப்ரீ பிளானடா அது எத்தன மணிக்கு சேஞ்ச் ஆகும், என்ன ஏதுங்கிறது எல்லாமே நான் தெளிவா பார்த்து வச்சுட்டேன். ஆனாலுமே ஒரு சம்பவம் ஆச்சு. அது என்னான்னா, நான் வந்து நைட் ஃபுல்லா வந்து படம் பார்க்கலான்னு நெனச்சேன். அப்புறம் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்ததுன்னு சொல்லி தூங்கி, சரி ஓகே அலாரம் வச்சு எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2:50க்கு அலாரம் வச்சேன். அதாவது 2:50க்கு. இப்ப அந்த ஒரு கதைய தான் நீங்க வந்து இப்ப ஸ்க்ரீன்ஷாட்ல நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. இங்க 2 250 வரும். ஃபர்ஸ்ட்டு 250 ஆகி, 259 ஆகி, திரும்ப 2 ஆகி, திரும்ப 250, 259 அப்புறம் தான் கன்டினியூஸா 259லேருந்து அப்படியே 3 ஆகும். இப்ப அத தான் நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. நான் வந்து என்ன நெனச்சேன்னா, ஃபர்ஸ்ட்டு 250 வரப்பவே அலாரம் அடிச்சது அப்படின்னா, நம்ம அத ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 259 ஆகி 3 ஆகுறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து திரும்ப 2 ஆகும். அதுதான் இந்த 4 1/2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகுறது. அந்த சண்டே 26ல இருந்து நம்ம நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு 4 1/2 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகும். 2 மணினா 6:30 அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ்ல இருக்கும். அத எடுக்கலான்னு பார்த்தா, இது என்னாச்சு 2:50க்கு நான் அலாரம் வச்சது, செகண்ட் 2:50 ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னு வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்பயே 2 நான் பாருங்க, எங்க நெதர்லாண்ட்ஸ் இதுவும், நம்ம இந்தியா இதுவும் வச்சிருப்பேன் டைமிங்கு. அப்பவே நான் பார்த்தேன் 4 1/2 மணி நேரம்னு. சரி ஓகே நம்ம தான் கணக்கு தப்பா பண்றோம் போல அப்படின்னு நெனச்சு நான் விட்டுட்டேன். முன்னாடி சொன்ன மாரி கரெக்ட்டா தான் பாருங்க, மார்ச்சுக்கு 2லேருந்து 3 ஆகும். அந்த இத தான் நான் கீழ ப்ளே பட்டன்ல குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. அக்டோபர்ல 3லேருந்து 2 ஆகும் அப்படின்னு தான் போட்டிருந்தது. சரி ஓகேன்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டுருந்தேன். 2:59 ஆச்சு. நான் 2 மணி ஆகும்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துருந்தேன். 3 ஆச்சு. சரி ஓகே நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லி பார்த்தா 3:01 ஆச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்த ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கு எனக்கு தூக்கமே வரல இதால. அப்புறம் என் ஹஸ்பண்ட் முழிச்சாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு. அவங்ககிட்டயும் இத சொன்னேன். அவங்க சர்ச் பண்ணி பார்த்தப்போ, வைஃபை அதாவது நெட் ஆஃப்ல இருந்தாலுமே இந்த மாரி ஆகும்னாங்க. ஆனா நான் ஆன்ல தான் வச்சிருந்தேன். அப்புறமேட்டு சர்ச் பண்ணதுல தான் தெரிஞ்சது. ஐஃபோன்ல மட்டும் தான் கரெக்ட்டா ஃபர்ஸ்ட்டு 250க்கு ஆகும். இந்த மாரி ஆண்ட்ராய்டுனா 250 ஆகி செகண்ட் 250க்கு தான் வந்து அலாரம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஓ மை காட்! இத மிஸ் பண்ணியாச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் அட்லாஸ்ட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிற நிம்மதியில திரும்ப தூங்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.